ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் எப்படி தான் இந்த மணத்தக்காளி கீரை வளருமோ தெரியலைங்க. எங்கே பார்த்தாலும் மணத்தக்காளி கீரை. ஸோ நானும் வேரோட பிடுங்கி பிடுங்கி போடுறேங்க. இருங்க, முள்ளங்கிக்குள்ளே அவ்வளவு மணத்தக்காளி. அப்புறம் முள்ளங்கி எப்படி வளரும் பாருங்க. நிறைய மணத்தக்காளி இருக்குது. ஸோ நம்ம இப்போ பறிச்சுக்க போகிறோம். ஒரு கைட்டு பறித்தா முள்ளங்கி எதுவும் பிடுங்கிட்டு வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. ஸோ அதனால் நான் பறிச்சுட்டு எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு காமிக்கிறேன். நான் எல்லாத்தையுமே பறிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே பாருங்கள், இன்னும் நிறையா இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஆனால் இருக்குது. ஆனால் இந்த பாருங்கள், இதே இவ்வளோ பறிச்சாச்சு. இதுவே எங்களுக்கு ஜாஸ்தி தான் இருக்குங்களா, நிறையவே இருக்கா. ஸோ அதனால் சரி இன்னொரு நாள் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி கீரை தாங்க. முள்ளங்கிக்குள்ளே இருந்த அந்த 2 தொட்டிக்குள்ளே மட்டும் இருந்த கீரையை மட்டும் பறிச்சிக்கிட்டேன். அதுவே எனக்கு இது ஜாஸ்தி தாங்க. பாருங்க, இதில் வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ வேணா இருக்குன்னு. இதுவே எங்களுக்கு ஜாஸ்தி தான். ஸோ அதை இன்னொரு நாள் ஒரு 2 நாள் கழித்து திருப்பி அதை அறுவடை பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே அது பெரிய மரம் மாதிரி வளர்ந்துடும். இருந்தாலும் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஒரு மாதிரி அடிக்கடி சாப்பிட்டோன்னா கசக்கிற மாதிரி ஆயிடுது. என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. நான் தேங்காய் வெங்காயம் போட்டு பொரியல் மாதிரி வைப்பேன். அப்புறம் பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்ற மாதிரி வைப்பேன். இந்த 2 தான். அப்புறம் துவையல் அரைப்பேன். இட்லி தோசைக்கு துவையல் அரைப்பேன். வேறு என்னெல்லாம் இதில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய இருக்குது, வேஸ்ட் பண்ண மனசும் இல்லை. ஸோ அதனால் எனக்கு ஐடியா கொடுங்க, ஓகேங்களா?